கோபிநாத் தமிழ்நாட்டின் முதன்மை ஊடகவியலாளராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். 1997 முதலே யுனைடெட் டெலிவிஷன், ஜெயா டிவி, ராஜ் டிவி, NDTV, CNBC டிவி 18 என பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றியவர். 2006ஆம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்தார். இதுவரை 12க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தன் கையால் எழுதியிருக்கும் கோபிநாத் ஒரு தொகுப்பாளராக மட்டுமன்றி ரேடியோ ஜாக்கியாகவும் பல நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் தமிழ் சினிமாவில் வன்மம், தோனி, நிமிர்ந்து நெல், திருநாள் போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் ஒரு நடிகராகவும் அறியப்பட்டவர். இதுவரை தமிழ்நாட்டின் 3 முக்கிய முதல்வர்களை நேரடியாக பேட்டியெடுத்த பெருமைக்கு சொந்தக்காரரான கோபிநாத் கடந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில் இருமொழி கொள்கை சிறந்ததா, முன்மொழி கொள்கை சிறந்ததா என்ற விவாதத்தை நடத்தினார். ஆனால் அந்த எபிசோடை ஒளிபரப்பக்கூடாது என்று ஒரு பிரபல அரசியல் கட்சியில் இருந்து மிரட்டல் வந்ததாகவும், அந்த அரசியல் கட்சியின் மிரட்டலால் தனது 28 ஆண்டுகால ஊடகவியலாளர் பணிக்கே ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டதாக மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருகிறாராம் தொகுப்பாளர் கோபிநாத்.